ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது சுரக்காய் தோசை. இதுக்கு 200 கிராம் புழுங்கலரிசி ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 50 உளுந்து, வெந்தயம் எல்லாம் ஊற வச்சுருக்கேன். பெருஞ்சீரகம், காஞ்ச மிளகா, சுரக்காயை தோல் சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச அரிசியும் காஞ்ச மிளகா, பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சிக்கலாம். அதோட சால்ட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு உளுந்தும் ஊற வச்சிருக்க உளுந்து, வெந்தயம், கட் பண்ணி வச்சிருக்கிற சுரக்காய், எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். தோசை மாவு இல்லாத டைமில் இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா மாவு சாஃப்டாக இருக்குது. இது 2 hours ரெஸ்ட்டில் விட்டுட்டு அப்புறம் தோசைக்கல்லில் வாத்து எடுத்தோம்னா ரொம்பவும் டேஸ்டியான சுரக்காய் தோசை ரெடி. நல்லா சாஃப்டாக இருக்கும். சாஃப்டாக கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ சைட் டிஷ்ஷாக கார சட்னி இல்லைனா குருமா மாதிரி வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியான சுரக்காய் தோசை ரெடி.